இந்த கொய்யா நடவு பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். இதை நல்ல ஒரு கவனிங்க. இது வந்து பீட்ரூட் கொய்யா, சரிங்களா? பாருங்கள், இது காயை காட்டுறேன் பாருங்கள், அப்படியே அழகாக காட்டுறேன் பாருங்கள். பூ பிஞ்சோடு நல்லா காட்டுறேன் பாருங்கள், நல்லா வருதுங்க. பீட்ரூட் கொய்யாவும் வந்து நல்லா வர வைக்கலாம். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பிஞ்செல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், என் கையால் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இதாங்க பீட்ரூட் கொய்யா. அந்த இலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி காயும் இருக்கும், பழமும் உள்ள அதே சேம் கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த 2 பழம் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய பழம். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராமு, சரிங்களா? 200 கிராமுக்கு மேலே இது வராது. பாருங்கள், நல்லா இதுவும் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கிளி கொத்திருச்சு பாருங்கள். 2 பழம் அழகாக 2 பழம் இருந்ததுங்க. இன்றைக்கி தேதி என்னென்னா 15/2/2025. இதை நான் வந்து பதிவீடு பண்ணுறேன். இந்த இதை பீட்ரூட் கொய்யா பழம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக அப்படியே பாருங்கள், க்ளீனாக பாருங்கள். செடி எவ்வளோ ஒரு அழகாக பாருங்கள், சும்மா சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே சும்மா அழகாக இருக்குது பழம். இதுதான் பீட்ரூட்டு கொய்யாப்பழம். பீட்ரூட் கொய்யாப்பழம் கண்டிப்பாக நடவு பண்ணுங்கள். பீட்ரூட் கொய்யாப்பழம் வந்து பராமரிக்க நிறைய பேருக்கு தெரியலிங்க. காய் வைக்கிறதுலன்னு சொல்கிறாங்க. காயெல்லாம் நல்லா வைக்கிது. அதனால் கண்டிப்பாக வந்து பீட்ரூட் கொய்யா வந்து சாகுபடி பண்ணலாம். நல்ல ஒரு உடம்புக்கு ரொம்ப எழுத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. நானே இந்த பழத்தை வந்து நேற்றைய தினத்தில் வந்து அறுத்து சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது 15ஆம் தேதி வந்து பார்க்கும்போது பழத்தை முக்கால்வாசி சாப்பிட்டுக்குது கிளி. இருந்தாலும் பரவாயில்ல, கிளி சாப்பிட்டோம். அவருக்கு இல்லாத ஒரு சொந்தமாக அந்த பழம் பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு மிஞ்சி விட்டது தான் நமக்கு, சரிங்களா? அது ரொம்ப நல்லது தான். எந்த தானியமாக இருந்தாலும் கொக்கு, குருவி, காக்கா, பறவைகள் இது போல் எல்லாமே வந்து சாப்பிட்ணும். அவங்களாம் சாப்பிட்டு விட்டது தான் தாங்களுக்கு, சரியா? பாருங்கள், இன்னொரு முறை நல்லா அந்த பிஞ்சு எல்லாம் காட்டுறேன். நிறைய பிஞ்சு இருந்தது, நிறைய பழம் அப்பப்போ பார்த்து நான் அறுவடை பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 5 பிஞ்சு தெரியுது பாருங்கள். நல்லா கவனிங்க பாருங்கள். இந்த படம் 3 காட்டுறேன், இந்த சைடு ஒரு 2, அப்படியே ஒரு 5 பழம், 5 பிஞ்சு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதில் இருக்குது பாருங்கள் ஒரு 3. காயெல்லாம் நிறைய கொத்தாக காய்க்குதுங்க. பழம் வர வர அறுத்துட்றேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே அந்த பழத்தை வந்து நான் அறுவடை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க பாருங்கள், அப்படியே பாருங்கள், சும்மா சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பீட்ரூட்டு கொய்யா, சரிங்களா? அறுத்துட்டேன், ஒரு பழத்தை அறுத்துட்டேன். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி மற்ற விவசாயிங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 22 கிலோ பாக்ஸு 2200 ரூபா மார்க்கெட்டில் போகுது. 10 ரூபா கிலோ விற்றாவே லாபம் நம்மளுக்கு, கொய்யா சாகுபடி பண்ணுறவங்களுக்கு. ஆனாலும் இன்றைக்கி 100 ரூபா வரைக்கும் போகுது ஹோல்சேல் ரேட்டு மார்க்கெட்டில், என்ன? அதனால் வந்து கொய்யா சாகுபடி பண்ணுறவங்க தைரியமாக நடவு பண்ணலாம். இதுதான் பீட்ரூட்டு கொய்யா. ஒரு பழத்தை நான் கையால் அறுத்துட்டுங்க. இன்னொன்றும் பாருங்கள் அறுக்க போகிறேன். ஏன்னா இனிமேல் வந்து அதில் விட்டோம்னா இருக்கிறதையும் கீழே வேஸ்ட் ஆகிடும். அதனால் பாருங்கள், அதுவும் அறுத்துட்டேன். எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் பீட்ரூட் கொய்யா. KM சின்னத்தம்பி 9944442791 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. இந்த கொய்யா நடவு பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஒரு ரொம்ப காலமாக இதுதான் என் மெயினாக வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த கொய்யா சாகுபடி பண்ணுறது, என்ன, கொய்யா கன்று உற்பத்தி பண்ணுறது தான் என்னுடைய வேலையே. கன்றுகள் உங்களுக்கு என்னென்ன விதவிதமாக கன்றுகள் கொய்யா கன்றுகள் வேணுமோ அதை உங்களுக்கு நான் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியதாக என்னுடைய வேலை. இதெல்லாம் நேச்சராக போடுறேங்க, இந்த எல்லா மாதிரி கிடையாது. நேச்சராக எடுத்து போடுறேன் என் வீட்டானே சரிங்களா? இதுதான் நம்ம பாருங்கள், என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தே இதெல்லாம் சாம்பிளுக்கு நான் நடவு பண்ணிவிடுவேன், சரிங்களா? நடவு பண்ணி தான் எல்லாருமே மக்களுக்கு வந்து வெளியேற்றுறேன். நல்லா கவனிங்க, இதுதான் பீட்ரூட்டு கொய்யா.